சொல்லி இந்த பூவை வந்து முதல்ல பெரியார் மேல போடணும். ஓம் ஸ்ரீ மகாத்மகணபதிம் ஞானாவித பரிமளவந்தரத்ர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. பின்னர் வந்து இப்ப ஊதுபத்தியை கையில் எடுத்துக்கணும். தொட்டு வைக்கிறதுன்னு அப்புறம் சொல்லுவோம், அப்புறம் வச்சுக்கலாம். மகாத்மகணபதிம் தோபம் நாக்ராவயாமி. ஊதுபத்தியை கையில் எடுத்துக்கணும். இந்த இடத்துல வச்சிருந்தா மட்டும் நீங்க வந்து எடுத்து பத்த வச்சு சூழத்தை காமிங்க. गणपतिं दीपं दर्शयामि. ॐ नक्षत्रमहाकाये सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. महासिद्धगणपतये नमो नमः. आनन्दमयकर्पूरकोलाहलनीराञ्जनं सुन्दर्शयामि. नीराञ्जनानन्दमाधमनीयं समर्पयामि. இப்போ மறுபடியும் வந்து முதல்ல ஒரு தடவை சங்கல்பம் பண்ணி அல்லவா, அதையும் இன்னொரு தடவை வந்து மறுபடியும் ஒரு தடவை சங்கல்பம் பண்ணணும், வைக்கணும். வச்சுக்கலாமா? இப்ப அந்த மந்திரத்தை சொல்லாங்களா? சங்கல்பகம் இன்றுள்ள பரமதேவர் இரண்டாம் பாதங்களில் கற்றலில் சுயத ஏழாம் கர்ப்பத்தில் ஏழாம் ஆட்சி என்றுள்ள மனதில் நாளில் 7 கலியில் 1 நன்னொரு பாதம் தன்னில் நல்ல மாத நாளில் நாவல் தேவில் நன்னும் பாரத வர்ஷ நாப்பன் மேவிடும் பாரத கண்டம் மேல்வின் தென்பால் இந்த தேவரும் பெரும்பும் புண்ணிய தேசத்தில் சேத்திரத்தில் மேவிடைய வித்யா விமலையை பூஜை செய்வேன். எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் கல்வி அறிவுடனும் நீண்ட ஆயுள் எல்லாரும் நல்ல விதமாக செய்யுங்க. உங்களுக்கு அந்த டிவிக்காரங்க வந்திருக்காங்க, எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்க. பத்திரிக்கைக்காரங்க வந்திருக்காங்க, அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு உங்க பள்ளியில் உங்க போட்டாவும் தெரியும். வருவாய் ஓம் வருவலர் விளக்கே போற்றி. ஓம் வருவலர் விளக்கே போற்றி. ஓம் வருவலர் விளக்கே போற்றி. இப்ப 3 தடவை எல்லாரும் சொல்லிட்டீங்கல்ல, இப்ப சொல்லிட்டு இப்ப ஏற்ற வேண்டும். அதான் கையெழுத்து கும்பிட்டுட்டு இப்ப எல்லாரும் பத்த வைங்க. கையெழுத்து கும்பிட்டு பத்த வச்சுருங்க. நீங்க மனசுல அப்படியே கும்பிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே பத்த வைங்க. ஓம் ஒளிர்வலர் விளக்கே போற்றி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பத்த வைங்க. ஓம் விளக்கே போற்றி. ஓம் ஒளிர்வலர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிர்வலர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிர்வலர் விளக்கே. வலது பக்கமா வரமா, இடது பக்கம் போகக்கூடாது. வலது பக்கமா வரமா, எல்லாரும் சொல்லிட்டே பத்த வைங்க. ஓம் ஒளிர்வலர் விளக்கே போற்றி. அதனால ஒரு தடவை போட்டீங்கன்னா போதும். ஒரு கண்ணை எல்லாமே பத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் பத்து வச்சிட்டீங்களா கண்ணு?
இந்த லைன் எல்லாம் வந்துச்சு. இந்த லைன் எல்லாம் ஒன்று தொட்டு இருக்கு. நீங்கள் கொஞ்சம் மணி 10 2 எடுத்துட்டு போடுங்க. நல்லா முடிச்சு நல்லா போடுவீங்க. அஞ்சு முகமும் பற்ற வைக்கிறவங்க பற்ற வச்சுக்கோங்க. ஏன்னா டிவி எடுக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க வந்து அஞ்சு முகமும் பற்ற வைக்கிறவங்க தாராளமாக பற்ற வச்சுக்கோங்க. அது பற்ற வைக்க சாமி பற்ற வச்சுட்டு எல்லாம் பற்ற வச்சுட்டோம்னு சொல்லுங்க. பாருங்க யாரும் 10 கிலோ சொல்லுங்க. இந்த லைன் தான் இந்த லைன் ஒரு ஆளோட வெச்சிட்டாங்க. இந்த லைன் மட்டும் தான். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே காத்தடிக்கு நல்லது. பண்ணி கேட்டுங்க. நம்ம ஆளுங்க எடுத்து கொடுப்பாங்க. மேல அப்படியே தூங்கி லைட்டா போட்டுட்டீங்கன்னா பிடிச்சிக்கும். சொல்லுங்க தரோம். யாருக்கு என்ன பிடிச்சிச்சா? ஏதாவது சூடக்கு இது வேணுமா? அப்படி போயிட்டு கை இந்த நேரம் நடக்கூடாது. 5 திரி போடு. கொஞ்சம் திரி போடு. நல்ல இதே இருக்காது. வேற திரி போடு. திரி வச்சிருக்கீங்களா? அப்படி நீங்கள் பாப்பா எல்லாரும் போட்டீங்களா சாமி? எல்லாரும் பத்து வச்சிட்டீங்களா கண்ணு? அப்படியே சொல்றீங்களா? சொல்லக்கூடிய மந்திரத்தை பின்னாடியே சொல்றீங்களா? சொல்றீங்களா? அகன்ற பீடமாய் அமைந்திருக்கும் அரியனும் நெடியதாம் தண்டும் அரியனும் நெடியதாம் தண்டும் அகலனும் அசுரனும் ஐமுகமாக அமைந்துள்ள மகேசனும் உச்சியாய் சிகரமாக அமைந்த சதாபிரந்தானும் சிறியதாம் விந்துவும் மெய்யாம் மிகவலு நாதமும் விரிச்சுடர் பிளம்பும் கோமையாம் லலிதாம்பிகையே அலைமகள் வடிவாம் சுடர்களும் பதுவும் அனைத்தையும் விளக்கிடும் ஒளியாம் கலைமகள் வடிவம் கடற்புலர் சுழற்றி கல்லையை இருந்திடச் செய்யும் மலைமகள் வடிவாம் ஆற்றலும் சேர்ந்து வயங்கிடும் அருள் திருவிளக்கு தலைமகள் அழுதை மென்துரு அம்பர மேலே நமோ நமக தேவசங்கர ஜோதி நமோ நமக அருத்தாராய் ஓம் நான்முகன் திருமால் உருத்திரன் மகேசன் நால்வரும் கால்களேயாக மேமறு பலகை சதாசிவனாக மேவும் மாசாலும் தண்ணீர் தேன்மலர் கரும்புகள் பாசமும் அங்குசமும் திருக்கரம் கொண்டு வெற்றிருக்கும் பாதமலர் மனத்தின் பதிப்பான். இப்ப எந்த தியானம் செய்யணும். இதுக்கு மேல ஐயர் சொல்வார். நம்ம
முதல்ல வந்து வீட்டுக்கு வரவங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். அப்புறம் உட்காருங்க அப்படின்னு சேர் எடுத்து போடுறோம். அப்புறம் கையளமுங்க காலமுங்க தண்ணி குடிங்க இது மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா. அது போல இப்போ அம்பாள் வந்து வந்துட்டா அவளை வந்து நம்ம வந்து உபசரிக்கிறோம். அதாவது வந்து அந்த தண்ணி கொடுக்கறது, அர்க்கியம் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறது, இது மாதிரி எல்லாம் அம்பாளை வந்து இப்போ நம்ம வந்து ஆவாகனம் பண்ண போறோம். சரிங்களா? அன்னையே லலிதா தேவி ஆசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரத்னம் வைடூரியம் இது மாதிரி எல்லாம் அந்த அம்பாள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆசனத்துல ரத்னம் பதிச்சிருக்குமா. அது மாதிரியான ஆசனம் வந்து நம்ம அம்பாளுக்கு கொடுக்க போறோம். சரிங்களா? அதனால ஆசனம் சமர்ப்பிக்க போறோம். ஐந்தொழில் புரியும் ஈஸ்வர் ஐவரும் தாமே சேர்ந்து ஐந்துடை கனகரத்னம் அதன் மீதேறி உயர்ந்திட்ட யாங்கள் உட்கார்ந்து வைக்கும் இருப்பாய் தாயே. ஓம் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கின்ற அன்னையே, உமக்கு அமருவதற்கு ஆசனம் கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அக்ஷதை அம்பாள் மேல போட்டுருங்க. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ. ஆசனம் சமர்ப்பயாமி. பாத்தியம் அதாவது உமது பாதங்களை கழுவ நீர் கொடுக்கின்றேன் அப்படின்னு அம்பாள் மேல ஜலத்தை எடுத்துட்டு பக்கத்துல இருக்க பாத்திரத்துல விட்டுருங்க. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ. பாத்தியம் பாத்தியம் கல்பயாமி. அம்பாளுடைய பாதத்தை கழுவியாச்சு. அடுத்தது அர்க்கியம். அர்க்கியம் அர்க்கியம் அப்படின்னா அம்பாளோட கைகளை கழுவி விடணும். சரிங்களா? அர்க்கியம் மலர்களை ஒத்த கைகள் வதனமும் சுத்தி செய்ய மலர்மகள் அர்க்கிய தீர்த்தம் மகிழ்வுடன் அளித்தேன் ஏற்று பலர்புகள் கருளலாம் செல்வ பாக்கியம் பெற்று வாழ மலர்தலை உலகில் செய்வாய் மாண்புறும் லலிதா தேவி. ஓம் குட்டம் சொல்லி மரியாதை மரிய பாத்திரம். ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ. அர்க்கியம் அர்க்கியம் சமர்ப்பயாமி. அடுத்ததும் முழுவதையும் உனக்குள் அடைத்திருப்பவனே, உமக்கு ஆடையை தருகின்றேன் அப்படின்னு சொல்லி ஓம் சாம்பினாயை நமஹ வஸ்திரம் சமர்ப்பயாமி. அடுத்தபடியா அம்மா வந்து குளிச்சிட்டாங்கம்மா. குளிச்ச அம்மாவுக்கு நீங்க இப்போ வந்து வஸ்திரம் அதாவது போற்றேன். ஓம் ஸ்ரீமலர் பதுமின் திருவடி போற்றேன். ஓம் ஈங்கோய் மலையின் அரசியே போற்றேன். ஓம் ஐம்பாதம் நீளமாய் ஆனாய் போற்றேன். ஓம் கதம்ப விமல துணைவாய் போற்றேன். ஓம் தாமரை மலரில் அமர்வாய் போற்றேன். ஓம் சிந்தாமணியாக வேல் கோவிலாய் போற்றேன். ஓம் கிழக்கு வாயினால் பிள்ளையே போற்றேன். ஓம் தெற்கு வாயிலின் தேவியே போற்றேன். ஓம் மேற்கு வாயிலின் விமலையே போற்றேன். ஓம் வடக்கு வாயிலின் வள்ளியே போற்றேன். ஓம் மேலாம் திசையின் மெல்லியல் போற்றேன். ஓம் கீழாம் திசையின் தேவியே போற்றேன். ஓம் ஐவர் ஐக்கிய ஆனாய் போற்றேன். ஓம் ஐவர சிங்க வாகினி போற்றேன். ஓம் அரியாய் ஏறிய அரசியே போற்றேன். ஓம் பஞ்சபிரம்ம வடிவே போற்றேன். ஓம் ஐவரல் இருந்து ஆனாய் போற்றேன். ஓம் அம்சத்தோழியை அமர்வாய் போற்றேன். ஓம் அம்சரடையாய் வடிமலர் போற்றேன். ஓம் கலங்கமில் தேவி காலடி போற்றேன். ஓம் செம்பட்டு விரிப்பினை உடைவாய் போற்றேன். ஓம் செம்மகா விதான சிற்பினாய் போற்றேன். ஓம் தெய்வோ வாசனை தேவியே போற்றேன். ஓம் அம்மையே உந்தன் அறிமலர் போற்றேன். ஓம் தெய்வமே உந்தன் திருவடி போற்றேன். ஓம் காலசி பாத்திரம் உடையாய் போற்றேன். ஓம் லட்சுமி கடாட்சம் அருள்வாய் போற்றேன். ஓம் காலவல்லரை ஆக்குவாய் போற்றேன். ஓம் நான்கு கையுடை நளினி போற்றேன். ஓம் ஆசையாய் பாசமாய் உடையாய் அடியே போற்றேன். ஓம் சிற்றுரை தேடிய திரிபுரை போற்றேன். ஓம் அறிவிய சுந்தர வடிவுரை போற்றேன். ஓம் எல்லாம் உனதே உருவாய் போற்றேன். ஓம் எல்லாம் உனதே பெரியோய் போற்றேன். ஓம் நல்குணை ஒழுக்கம் நல்குவாய் போற்றேன். ஓம் வேதமும் அறியா வேதுரை போற்றேன். ஓம் வித்யாமந்திர துப்பொருள் போற்றேன். ஓம் ஒவ்வொருக்கருளும் முதல்வி போற்றேன். ஓம் தேவர்களும் தேவி போற்றேன். ஓம் அனைத்தையும் பெற்ற அன்னையே போற்றேன். ஓம் முதலிடம் பணிவோம் உட்பலம் போற்றேன். ஓம் அன்னையாம் லலிதா தேவியே போற்றேன். ஓம் எல்லா இந்திர வடிவே போற்றேன். ஓம் எல்லா சத்திர வடிவே போற்றேன்.
ஓம் வலிரும் கடலே உன்னடி போற்றி ஓம் காமேச மகிழ்ச்சி வளரடி போற்றி ஓம் எல்லா நோய்களும் நீக்குவாய் போற்றி ஓம் மங்களமெல்லாம் தருவாய் போற்றி ஓம் அலமை நல்கும் வலியே போற்றி ஓம் முடிவில்லாத்தல் உடையாய் போற்றி ஓம் உலகம் தொழில் மொத்தாய் போற்றி ஓம் அருளா செல்வம் அருளாய் போற்றி ஓம் தொண்டர் ரகம தோமை போற்றி ஓம் மொழிக்குள் ஒளியாய் மொழிவாய் ஓம் அளிக்கும் சக்தியாம் பார்வதி போற்றி ஓம் எல்லா உலகும் ஆனாய் போற்றி ஓம் தீகலா நீக்கும் திருவே போற்றி ஓம் நந்தா விளக்கு நாளிகையே போற்றி ஓம் வரத்தில் இன்பம் தருவாய் போற்றி ஓம் பேரிந்த பெருக்காய் நிர்வாய் போற்றி ஓம் ஆனந்த அறிவலை உண்மையே போற்றி ஓம் ஓமியும் பொருளாய் உள்ளோய் போற்றி ஓம் இருப்பிடத்து இன்பம் ஈவாய் போற்றி ஓம் அருள்கொள் தென்னை ஆழ்வாய் போற்றி ஓம் அறிவை கருவாய் ஆனாய் போற்றி ஓம் உள்ளத்திருளை ஒளிப்பாய் போற்றி ஓம் ஒருபோல் உள்ளம் தெளிவாய் போற்றி ஓம் இருந்து இருவினை தீர்ப்பாய் போற்றி ஓம் அருகுரு ஆன அம்மையே போற்றி ஓம் பிந்தோ நடுவேன பிரமனே போற்றி ஓம் செந்தாமரையன்ற மலரடி போற்றி ஓம் கதையினை போற்றி ஓம் சகலை உண்டன் சரவணி போற்றி ஓம் நல்லமாய் உண்டன் நல்லடி போற்றி ஓம் நம்பினர் ஒளியாய் நிறைவாய் போற்றி ஓம் முகவி என்றே புன்னடி போற்றி ஓம் சித்த வடிவன தேவியே போற்றி ஓம் கருவிளம் இனிய கண்ணுதல் போற்றி ஓம் அன்னையே லலிதையே அறிவினை போற்றி ஓம் போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி போற்றி சத்தமா சொல்லுங்க ஓம் ஸ்ரீ திருவிளக்கே போற்றி போற்றி